வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டைல்ல அதாவது பழம்பொரின்னு சொல்லுவாங்க, பழ பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துலங்க ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளவரு. நீங்க கோதுமையும் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மொத்தமே இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம பழம் கட் பண்ணி நம்ம இது கூட டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த மாவு வந்து அந்த பழத்தில் வந்து பிடிக்காதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி லிக்விடாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியுங்க, ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு கெட்டித்தன்மைக்கு கரைச்சி எடுத்து ஒரு 30 நிமிஷம் அதை வந்து ரெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, நேந்திரம் பனானா வாங்கியிருக்கிறோங்க. அதை வாங்கி அந்த மாதிரி தோல் எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு எத்தனை பழம் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸுங்க. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இது எல்லாமே நம்ம கொடுக்கலாங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி டீ, காஃபிக்கு ஒரு சைடர்ஸாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாமுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பழமெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அடுப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எண்ணெயை கொதிக்க வச்சதுக்கப்புறம் லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி நம்ம ஒவ்வொரு பழமாக அந்த பஜ்ஜியை வந்து இந்த எண்ணெயில் ஆட் பண்ணுறோங்க. நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கறனால கலர் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரெட்டிஸாக தெரியுங்க. அந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது எல்லோ கலர் ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், வந்து ஒரு சுவையான நேந்திரம் பனானா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு கேரளாவில் வந்து ஒரு ஃபேமஸ் ரெசிபிங்க இது. நீங்கள் அது மாதிரி இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டு 2 3 அந்த மாதிரி பொரிச்சு எடுத்து கொடுங்க. நல்லா சூடோடு சாப்பிட்டு பாருங்க. அது டீ, காஃபிக்கு ஒரு சைடிஷாக அதை சாப்பிடும்போது அது சுவையே நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்க சப்போஸ் பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜியாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள்.